ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி, திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் நவம்பர் 30 முதல் டிசம்பர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். உங்களது பேர ஆதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடன். மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. கிரகங்கள் இந்த வாரம் நவம்பர் 30 டிசம்பர் வரைக்கும் இந்த கிரகங்கள் நல்ல பலனை தருமா தீய பலனை தருமா? ராசியில் சனி பகவான் இருக்காருங்க. ஏற்கனவே 2.5 வருஷம் விரைய சனி முடிஞ்சுது. 7.5 சனியில் 2.5 வருஷம் போச்சு. இன்னும் 5 வருஷம். இந்த 5 வருஷத்துலேயே கடந்த மார்ச் மாதம் மீனத்துக்கு வந்தார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சுனா கூட இந்த 6 வருஷம் எடுத்துக்கிட்டால் மீதி இருக்கக்கூடிய காலங்கள் கிட்டத்தட்ட 2.5 ப்ளஸ் ஒரு 4 வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது இந்த ராசி அன்பர்கள். அதாவது இதில் 2.5 ஒரு 3 தான் போயிருக்கு. மீன் 4 வருஷத்துக்கு மேலே 4.25 வருஷம் இருக்குது. இப்போ ஜென்ம சனி போயிட்டுருக்கு. ஆனாலும் இந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் என்பது இருக்காது. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. விரையச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சதுங்க. ஜென்மச்சனி கிட்டத்தட்ட போன மார்ச்சில் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஒரு 9 மாதம், அப்போது 3/4 வருஷம், இன்னும் 3 மாதம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.25 வருஷம் இருக்குதுங்க உங்களுக்கு 7.5 சனி. அதாவது இந்த ஜென்மச்சனியில் அதில் ஒரு 2.5 வருஷம் இருக்குது. அப்போ 2.5 ஒரு 1.5 4.25 வருஷம் இருக்குது இன்னும் 7.5 சனி முடிய. இது ஒரு ரெஃபரன்ஸுக்காகத்தான் சொல்கிறோம், நம்ம வார பலன் தான் சொல்கிறோம். இருந்தாலும் இந்த ஜென்ம சனியாக இருக்கிறதால டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க மாட்டீங்க. யாராவது சொல்லி இதை செய்யுங்க, செய்கிறேன் அப்படித்தான் இருக்கும் மொழிய நீங்களாக எடுத்தமா செஞ்சவான்னு ஒரு ஸ்பீடும் இருக்காது. ஒரு மெத்தனை போக்கு உங்ககிட்ட இருக்கும். இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் அது கூட இந்த வாரம் இருக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, குரு பார்க்குறார். அசுப கிரகத்தை மிகுந்த சுபகிரகமான குரு பார்க்கறதால 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்காது. சனி 7.5 சனினாலே சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதம், சென்றவிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, நண்பர்கள்கிட்ட பிரச்சனை, உறவினர்கள்கிட்ட பிரச்சனை, எங்கே போனாலும் ஷாக்கடிக்கக்கூடிய நிலை தான் இருக்கும். நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். நமக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தவங்க பேசினா கூட காது கேட்காத மாதிரி இருந்துருங்க. அதுலேயே பாதி ஃபில்டர் ஆகிடும். ஏன்னா நம்ம பேசிகிட்டே இருக்கோம், பதிலே சொல்ல மாட்டாரு அப்படின்வாங்க. அதனால் கவுண்ட்ரு கொடுத்தா தானே பதில் கவுண்ட்ரு கொடுத்து சண்டை சச்சரவு கிரியேட் ஆகும். கவுண்ட்ரே கொடுக்குறோன்னா சண்டை எப்படி கிரியேட் ஆகும்? அதனால் கொஞ்சம் சாதுரியமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அதாவது தோக்கலைன்னு அர்த்தம். ஜெயிக்கிறது அப்புறம் தோக்க மாட்டீங்க 7.5 சனியில். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. பாருங்கள், உங்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கார். சூப்பராக நல்லது தான். ஆனால் அவர் கடகத்தில் இருக்கார், உச்ச நிலையில் இருக்கார், வக்ரம் ஆயிட்டாரே.
வக்ரமானால் நீச்ச பலனை தரும். அப்போ ராசிநாதன் நீச்சம் பெறலாமா? நீச்சம் பெறக்கூடாது. நீச்சம் பெற்றால் சமூகத்தில் அந்த அளவுக்கு ஒரு பேரோ அந்தஸ்தோ புகழோ சட்டுன்னு கிடைக்காது. ரெகக்னேஷன் உடனே கிடைக்காது. அவரா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு ராசிநாதன் நீச்சப்பட்டால் சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் எழுத முடியும். அப்போ சுவரே சரியில்லைன்னா சித்திரத்தை எப்படி வரைய முடியும்? இப்போ ராசிநாதன் நீச்சம் அடைகிறார் என்று சொன்னால் ஒரு பின்னடைவை கூட சந்திக்கக்கூடிய நிலை. ஆனால் கெட்டாலும் மேன்மக்களே என்ற மாதிரி குரு இருக்கிறதுலே மிகுந்த சுபகிரகம். அவர் நீச்சமானாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரப்போகிறது. அது உண்மையை அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ குரு உங்களுக்கு எங்கெல்லாம் பார்க்குறாரு? 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. இப்போ ராசியில் மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்கன்னு சொன்னலாம். இப்போ குரு பார்க்குறதால கொஞ்சம் தெளிவு இருக்கும் உங்ககிட்ட. கொஞ்சம் மெத்தல போக்கு குறைஞ்சி கொஞ்சம் ஸ்பீடு இருக்கோ இல்லையோ கொஞ்சம் செய்யலான்னு ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் 9 என்பது பாக்கியஸ்தானம். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 9ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு என்னதான் 7 சனி நடந்தாலும் பாக்கியமான ஒரு வாரம், பாக்கியமான வாரம். ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுக்கும் நீங்கள் போராட தேவையில்லை. அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார். முயற்சி சக்ஸஸ் ஆகும், தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். மொத்தத்தில் லேட்டாகி, அதாவது தாமதம் இருக்கும்போது தடைகள் இருக்காது, பயப்பட வேண்டாம். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு கூட நீங்கள் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மற்றபடி 9ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். அப்போது செவ்வாயுடைய ஆதிக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார் இந்த செவ்வாய். குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெற்று பார்க்கிறார். 4ஆம் இடம் சூப்பரான இடங்க. வீடு, வண்டி, வாகனம், தாயார், பிள்ளைகளுடைய கல்வி, உங்களுடைய சுகம். இப்போ இந்த 4ஆம் இடத்து அதிபதி, அதாவது 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாருன்னு சொன்னால் யார் பார்க்குறது? பாக்கியாதிபதி பார்க்குறாருன்னா இப்போ பாக்கியமாக எனக்கு கிடைக்கும் எல்லாமே. இப்போ தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா நடக்கும். ஏன்னா சுக்கிரனை குரு பார்க்குறாரு, சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, உங்கள் அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷை நிறைவேறுவதற்கு குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுப்பீங்க. அது சுப முடிவாக அமையும், சக்ஸஸாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மற்றபடி உங்களுக்கு 6ல் கேது இருக்குங்க, சூப்பருங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால், நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணுற இடத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 2ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார். குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறது, குதூகலமாக இருக்க போகிறீர்கள். பண வரவு என்பது அதிகரிக்கும், வங்கி கணக்கு உயரும். ஆனால் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையில் விட்டு போட்டு போனவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. விட்டு கொடுக்காதவங்களாம் தோற்று போயிருக்கிறாங்க. அதுலேயும் வீட்டில் தோக்கணும், அப்போ தான் வெளியில் ஜெயிக்க முடியும். நண்பர்கள் இத்தனை ஆண்டு கால நண்பர்களாக இருப்பாங்க. உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு 60 வயசு இருக்குன்னா 60 வயசுக்குன்னா நீங்கள் ஒரு 40 வயசு, ஒரு 30 ஆண்டு கால நண்பர்கள் உங்ககிட்ட இருப்பாங்க. அப்போ அவங்க ஏதாவது அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி நட்பு முறிஞ்சிடும் இல்லையா? அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக
அவங்கள புரிய வைக்கலாம். அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தானேங்க. உறவினர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் உறவினர்கள் ஓடி வருவாங்க. நம்ம பிறக்கும்போதே உறவு கனெக்டிவிட்டி ஆகிடுது. மச்சான் மாமன் அப்படின்ற உறவு, அண்ணன் தம்பின்ற. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து தான் நீங்கள் போகணும். உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ ஏதோ கோபத்தில் பேசுகிறீங்க, வார்த்தையை விடக்கூடாது, ஜாக்கிரதையாக பேசணும். மற்றபடி சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் கூட வரலாம், எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடம் நல்லா இருக்குது, பாக்கியமாக இருக்குது. அப்போ தொழில் சிறப்பாக செல்ல போகுது. 10 குடைவன் 5ல் போய் அமர்ந்திருக்கிறார். மீனராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நிலை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபரு, இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் கிடைக்குங்க. அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. சட்டுப்பட்டு குரு பகவான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். 12ல் ராகு இருக்குது, சூப்பருங்க. வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மீனராசி அன்பர்கள் தாராளமாக போங்க. உயர்கல்விக்கு போகணுமா, இல்லை உத்தியோகத்துக்கு போகணுமா, இல்லை சொந்த தொழிலுக்காக போகணுமா, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கும் நேரம் இது. 6ல் கேது, அதுவே நல்லது பண்ணுவார்னு சொன்னோம். 12ல் ராகு, அவரும் நல்லது பண்ணக்கூடிய நிலை இருந்தாலும் ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணி கொள்ளுங்கள். ஓம் அமிர்த ராகுவே போட்டின்னு 1008 சொல்லுங்கள், கவுண்டிங்லாம் பண்ண வேண்டாம். அதே போல் கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு 1008 சொல்லுங்கள். மற்றபடி நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு குருவை மானசீகமாக எடுத்துக்கிட்டு வணங்குங்க, போய்ட்டு ஒர்ஷிப் பண்ணுங்கள், அதாவது வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி இந்த வாரம் 7 சனி இருந்தாலும் நோ டென்ஷன், சந்தோஷமுடைய ஒரு அற்புதமான ஒரு வாரம். தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, வங்கி கணக்கு உயரப்போகிறது. நினைத்ததை சாதிக்க முடியும். நினைத்ததை முடிப்பவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பிடிச்சிருவீங்க. என் ப்ராப்டாக நினைக்கணுங்க. அதுக்காக நான் இதுவாகணும், பெரிய ஒரு சாதாரண போஸ்ட்டில் இருக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், இல்லை நம்ம கோடீஸ்வரன் ஆகணும், அம்பானி ஆகலாம் முடியாது. நமக்கு என்ன நினப்பு இருக்கோ, நம்ம அடுத்த லெவலில் என்ன போக முடியுமோ அந்த லெவலுக்கு போகலாம். கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. கிரகங்கள் அதனுடைய வலிமையை என்றும் இழக்காது, நல்லதே செய்யும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன்.